உணவும் சாப்பிடாம நம்ம இதை மட்டும் ஒரு உணவா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு இது ஓகே. பட் ரெகுலரா இதை மட்டுமே நான் சாப்பிட்றேன், குழந்தைக்கு நான் ஸ்கூல் முடிச்சு வரும்போது கண்டிப்பா இதை நான் ரெகுலரா அவளுக்கு வாங்கி தரேன், அவனுக்கு வாங்கி தரேன் அப்படின்னா இதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும்ன்றது தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பன் அப்படின்றது ஒரு மைதால இருந்து செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது பன்னா இருக்கலாம், இல்லை பிரெட்டா இருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைதா. மைதா ஜீரோ நியூட்ரியன்ட். இதுல எந்த சத்தும் கிடையாது. இதுல வந்து நமக்கு கெடுதல் தான் ஜாஸ்தி. இதை வந்து முன்னாடி இந்த மைதாவை எதுக்கு யூஸ் பண்ணோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, கம்மு அது தயார் பண்றதுக்கு தாங்க நம்ம ஒரு பசைய ஒரு போஸ்டரை ஒட்டணும், இல்லை ஏதாவது நம்ம ஒட்டணும் அப்படின்னா அதுக்காக நம்ம தயார் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பசையை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒட்டவே செய்வோம்.